சொத்துக்களாக குவிந்திருக்கிறது. அந்த சொத்துக்கள் அனைத்தும் அவர்களாக உழைத்து பெற்றது இல்லை. மாறாக அவர்கள் மூலதனம் என்ற பெயரில் நம்ம எல்லாம் சுரண்டி ஆட்கொண்ட அந்த மதிப்புதான் இந்த நிலை. இது இந்திய மண்ணுக்கு மட்டுமல்ல, 1899 மே 1 துவங்கப்பட்ட பாரிஸ் அந்த நாட்டிலே இருந்து சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒட்டி 1923 சிங்காரவேலன் அவர்களுடைய இந்திய திருநாட்டில் தொடங்கப்பட்ட அந்த மே 1 திருநாள் முதல் கொண்டு இன்று 2025 ஆண்டு ஆகிறது. இன்று வரையிலும் நம் உழைக்கும் மக்கள் உணர்வு ரீதியாக, உழைப்பு ரீதியாக, அறிவு ரீதியாக, ஆற்றல் ரீதியாக நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த மாபெரும் சக்தியை திரட்டி வலுப்பெற்ற ஒரு அரங்கமாக மாற்ற வேண்டியது நம்ம அனைத்து உழைக்கும் மக்களுக்குமான கடமை. ஏனென்று சொன்னால் இந்த நாட்டிலும் சரி, உலக நாட்டிலும் சரி, கார்ல் மார்க்ஸ் அவர்கள் சொன்னது போன்று உழைப்பின்றி எந்த நிலையிலும் எந்த மாற்றங்களும் நிகழாது என்பதை குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வெயிலும் பாராமல் வருகை புரிந்த அனைத்து சக்தி தோழர்களுக்கும் நன்றியை கூறி முடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.